இன்றைக்கி வறுத்தரிச்ச வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு ரெசிபி போதுங்க, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்காக உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், அதுக்கப்புறம் ஹோல் மல்லி அதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் துருவின தேங்காய், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் லைட்டாக வறுக்கணும். ரொம்ப கலராகக்கூடாது. கலர் ஆச்சுன்னா பயங்கரமான ஒரு ரோஸ்டட் ஃப்ளேவர் வரும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இது போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க. ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டுருங்க. வெண்டைக்காய் போட்டு ரெண்டும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தக்காளி போட்டு தக்காளி உடைய ஆரம்பிக்கல. அந்த டைமில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது போட்டு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதாவது வறுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், புளி தண்ணி, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கொதிச்சுன்னா வெண்டைக்காவும் வந்துடும். அந்த டைமில் வேக வச்ச துவரம்பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம சாம்பார் ரெடியாக இருக்குது. ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி, நெய் இதை போட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான வறுத்தரிச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்குடா. வேற என்ன, எப்பவும் போல தான். எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.